ஃப்ரெண்டோட பையனுக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே. ஸோ அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு ஃப்ரெண்டு வந்து கடைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எனக்குமே கொஞ்சம் காய்கறிலாம் வாங்க வேண்டி இருந்ததுனால ஜெயச்சந்திரன் கிளம்பிட்டோம். போனால் நம்ம சும்மா இருப்போமா, இந்த சில்வர் நெக் பீஸ் செட் தான் ட்ரை பண்ணோம். ப்ரைஸ் வந்து 25,000 சொன்னாங்க. அப்படியே வச்சுட்டு இடத்த காலி பண்ணிட்டு வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் தான்க்கா இருக்கேன். அப்படியே 12th முடிச்சு பாஸும் பண்ணேன். வீட்டில் ஃபேமிலி சுச்சுவேஷனால் காலேஜில் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே அனுப்பி விட்டாங்க. இப்போ இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மா அப்பா 2 அண்ணா ஊரில் இருக்காங்க. அண்ணாங்க காலேஜ் படிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க காலேஜ் ஃபீஸை நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அம்மா அப்பா ஃபோன் பண்ணாலே இங்கே கடன் இருக்குது, அங்கே கடன் இருக்குது, இந்த லோனை கட்டணும் தான் ஆரம்பிப்பாங்க. என்னை பற்றி யோசிக்கவே மாட்டாங்கக்கா அப்படின்ட்டு சொல்லும் போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. 20 வயசு பிள்ளை சந்தோஷம் சிரிப்புனா என்னன்னு மறந்துடும் போல், வீட்டில் இருக்கவங்களே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னும் போது கஷ்டமாக இருக்குக்கான்னு சொல்லும் போது அந்த பிள்ளைக்கு திருப்பி சொல்ல என்கிட்ட பதிலே இல்லை. அந்த 2 பசங்க நினச்சிருந்தா காலேஜ் டைம் போக மீதி டைமில் பார்ட் டைமாக எங்கன்னா ஒர்க் பண்ணி அந்த ஃபேமிலி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்துக்காக ஓடுறவங்கள கொஞ்சமாவது மதியுங்க, அன்பாக பார்த்துக்கோங்க. வேறு என்ன சொல்கிறது.